இந்த உலகத்தில் ஒரு தாய் தன் குழந்தைக்குக் கொடுக்கும் அதிகப் பெரிய பரிசு அவளின் உயிர். அந்த உயிரே ஒரு நாள் தெய்வ ஆயுதமாக மாறியது. அதுதான் முருகனின் வேல். பல யுகங்களுக்கு முன்பு அசுரன் சூரபத்மன் தன் அகந்தையால் இந்த உலகத்தையே நடுங்க வைத்தான். தேவர்கள் தோற்றுப் போனார்கள். எங்களை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள் என்று அழுதார்கள். அவர்கள் கைலாய மலையை நோக்கி சிவபெருமானிடம் சென்றார்கள். சிவபெருமான் அமைதியாக இருந்தார். ஆனால் ஒரு தாய் மட்டும் அமைதியாக இல்லை. அவள் பார்வதி தேவி. இந்த உலகத்தை காக்க ஒரு தெய்வ வீரன் வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். தன் சக்தியை 6 ஜோதிகளாக மாற்றினாள். அவை சரவணப் பொய்கையில் விழுந்தன. அங்கே 6 முகங்களுடன் ஒரு குழந்தை தோன்றியது. அவர்தான் முருகன். காலம் சென்றது. முருகன் வளர்ந்தார். அவரின் கண்களில் வீரம், இதயத்தில் கருணை. ஆனால் போருக்கு ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது. அப்போது ஒரு தாய் முடிவு செய்தாள். தைப்பூச பௌர்ணமி நாள். நிலா பிரகாசித்தது. கைலாயம் பொன்னாக மின்னியது. பார்வதி தேவி தன் மகனை அழைத்தாள். குமாரா, இது என் உயிரின் ஒரு பகுதி என்று சொல்லி தன் தவ வலிமையையும் அன்பையும் சேர்த்து ஒரு ஒளியாக மாற்றினாள். அந்த ஒளியிலிருந்து வேல் உருவானது. அவள் அதை முருகனின் கையில் வைத்தாள். இந்த வேலோடு நீ தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஆசீர்வதித்தாள். முருகன் பணிந்தார். அம்மா, உன் சக்தியை நான் வீணாக்க மாட்டேன் என்று உறுதி செய்தார். மயிலில் ஏறி வேலை கையில் பிடித்து முருகன் புறப்பட்டார். போர் நடந்தது. அசுரன் வீழ்ந்தான். தீமை அழிந்தது. தர்மம் நிலைத்தது. அந்த நாள்தான் தைப்பூசம். ஒரு தாய் தன் உயிரை ஆயுதமாக்கிய நாள். வேல் என்பது ஒரு ஆயுதம் அல்ல. அது தாயின் ஆசீர்வாதம், சக்தியின் வடிவம், தர்மத்தின் அடையாளம். இன்று நாம் வேலை வணங்கும் பொழுது அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் தீமையை வெல்ல இந்த வேல் நமக்கு சக்தி தரட்டும். ஹரோ ஹரா முருகா.